வெல்கம் டு ஜமுனா கிச்சன். இன்னைக்கு நம்ம பப்படம் செய்ய போறோம். உளுந்துல செய்ய போறாங்க. பப்படம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நார்மலா நம்ம வீடுகள்ல ரொம்ப கஷ்டமான ஒரு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனா நான் கொஞ்சம் ஈஸியா செஞ்சு காட்டுறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா வரும். வாங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி ஜமுனா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உளுந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க. இது வந்து 200 கிராம் டம்ளர் அளவு. இது வந்து அப்பளகாரம். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நீங்க பால் பெருங்காயம் இல்லைன்னா அப்பளகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இது ஒரு பெருங்காய வகை தான். ஆனா இது அப்பளத்துக்கு சேர்ப்பாங்க. இதுவும் உப்பும் அவ்வளவுதாங்க இதுக்கு நம்ம சேர்க்க போறோம். இது நான் கரையணுன்றதுக்காக இதுல போட்டு கலந்து வச்சிருக்கேன். உப்பு இந்த அப்பளகாரம் ரெண்டுத்தையும் கலந்து வச்சிருக்கேன். அப்பளம் இந்த அளவுக்கு வந்து இந்த ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இந்த அளவு இருந்தா போதும். ஊற வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கரைஞ்சி வந்துடும். இப்ப நம்ம அதை ஊத்தி பிணைய போறோம். ஜீரகம் சொல்ல மறந்துட்டேங்க. ஜீரகம் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கலாம், இல்ல பிளெயினாவும் செய்யலாம். மிளகு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப நான் இன்னைக்கு ஜீரகம் சேர்க்க போறேன். இந்த அளவு மாவுக்கு, ஒரு டம்ளர் மாவுக்கு கொஞ்சமா ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்ப இதுல மாவு வந்து நம்ம தண்ணி ஊத்தி பிணைய கூடாதுங்க. ஸ்பூன்ல தான் நம்ம தண்ணி, இதுக்கு ரொம்ப தண்ணியே சேர்க்க கூடாது. பாத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் ஊத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கெட்டியாதான் நம்ம பிணையணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு பிணைஞ்சிக்கலாம். இது 3ஆவது ஸ்பூன் ஊத்துறேன். நாலு ஸ்பூன் கணக்கு தாங்க இது. ரொம்ப டைட்டா பிணையும். மொத்தமே உங்களுக்கு 5 ஸ்பூன் ஊத்திருக்கேன். அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல தண்ணி ஊற்றக்கூடாது. இதை நம்ம வந்து பிணையறதுதான் முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிணைஞ்சு சாஃப்ட் ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்பளம் நல்லா வரும். மாவு முதல்ல இப்படிதான் ஒட்டும். ஏன்னா உளுந்து உங்களுக்கு ஒட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம கொஞ்சம் பிணைஞ்சு நல்லா டைட்டா பிணைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒட்டாம வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பதம். இதை இதுல வச்சுக்கலாம். இப்பதான் இது நம்ம பிணையறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நல்லெண்ணெய் வந்து நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். இது வந்து இதுல ஊத்தக்கூடாது. நல்லெண்ணெய நம்ம கையில ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் நம்ம கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் இந்த இது. இதே நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருங்களேன், ஒட்டாம வரும் மாவு. இப்ப இந்த மாதிரி உரல் இருக்கு இல்லையா, அத வந்து எண்ணெய் தடவிக்கங்க. சும்மா அந்த எண்ணெய் இப்படி தடவிக்கிட்டு நம்ம இதை இடிக்கணும். நல்லா இடிக்க 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 மாவு வந்து நல்லா இலகி சாஃப்டா ஆகுங்க. அந்த அளவுக்கு இடிங்க. இது நல்லா இப்படி மடிச்சு 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 இடிச்சுக்கிட்டே இருக்கணும். இடிக்க இடிக்க நல்லா சாஃப்டாவும் கலர் மாறி வரும் உங்களுக்கு. அப்புறம் இத கொஞ்சம் நீவி விடுங்க. இப்படி இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு
மாவு இந்த மாதிரி இலகி வரும். இது கொஞ்சமா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா இருக்கு செய்யறதுக்கு. நிறைய எல்லாம் போட்டு ட்ரையல் பார்க்காதீங்க. முதல்ல கொஞ்சமா இந்த 1 டம்ளர் போடுங்க. இந்த மாதிரி பண்ண 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 உங்களுக்கு சாஃப்டா மாவு இப்படி வரணும். இந்த மாதிரி இழுத்தோம்னா மாவு வந்து இந்த மாதிரி வரணும், புட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி கையில ஒட்டுற ஸ்டேஜ்ல வரப்ப இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, கையில தடவிக்கங்க. அவ்வளவுதான். உரல்ல தான் தடவி தடவி இடிப்பாங்க. ஒரு 15 நிமிஷமா நானு இப்போ இதை பிணைஞ்சிட்டு இருக்கேங்க. இப்ப நல்லா சாஃப்டா இதை பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டா ஆயிடுச்சு. மாவோட கலரும் மாறி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வரணும். இந்த மாதிரி மடிச்சு 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 இழுத்து விடுங்க. கையில இப்ப ஒட்டாத ஒரு பதம் வந்துடும். அவ்வளவுதான். நம்ம மாவு எடுத்து அப்பளம் போட வேண்டியதுதான். கட் பண்ணிக்கோங்க சின்னதா. நம்ம இந்த மாதிரி பண்றப்ப மாவு வந்து நல்லா ஷைனிங் வரும், இலகி வருது பாருங்க. எப்படி நம்ம எவ்வளவு டைட்டா பிசைஞ்சோம், ஆனா மாவு நல்லா இப்ப இலகி வந்திருக்கு. நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. மைதா எடுத்துக்கலாம். மைதா மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுலதான் நம்ம நவுட்ட போறோம். மாவை இப்படி உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம சப்பாத்தி பூரி போடுற மாதிரி. ஆமா, ஆனா நம்ம வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் திருப்பி திருப்பி போடுவோம். இது அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரே பக்கமா தான் நம்ம இந்த மாதிரி அப்பளத்தை போடணும். இப்ப இந்த மாதிரி இதுல இருந்து திருப்பி போடக்கூடாது, அப்படியேதான் போடும். ஒட்டுற மாதிரி இருந்தா அப்பள குழவில இது தடவிக்கங்க. இது பேரு அப்பளமா பப்படமா? பப்படம். அவ்வளவுதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. நல்ல மெல்லிசா வரணும், அவ்வளவுதான். இன்னும் கூட நான் ஒட்டலாம். எந்த அளவுக்கு மெலிசா வருதோ அந்த அளவுக்கு திரட்டிக்கங்க. இப்ப இது வந்து வெயில்ல ஒரு 10 நிமிஷம் வச்சா போதுங்க. அப்படி வெயில் இல்லாதவங்க வீட்டுல ஃபேன் காத்துலயே வைக்கலாம். அதாவது வெயில்ல எதுக்கு வைக்கிறதுனா ரொம்ப நாள் வரணும்ன்றதுக்காக, கெட்டு போகாம இருக்கிறதுக்காக தான் வெயில்ல வைப்பாங்க. நம்ம வீட்டுக்குன்னு செய்யறதுனால நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க, கெட்டு போகாம இருக்கும். நல்ல காத்துல ஃபேன் காத்துல போட்டீங்கன்னா நல்லா காஞ்சிருங்க. பாருங்க, இப்ப இதை எடுத்து நம்ம தொட்டு வைக்கணும்ல மாவுல, இல்லைன்னா ஒட்டுமே. இது மாதிரி எல்லா அப்பளத்தையும் போட்டுக்கலாங்க. நம்ம தட்டுல போட்டு வெயில்ல காய வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் பால்கனி வெயில்ல இல்ல ஃபேன் கீழே நம்ம காய வச்சிடலாம். அப்பளம் நல்லா காஞ்சிச்சு பாருங்க. நான் ஃபேன் காத்துல தான் வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வெயில்ல வச்சு எடுத்திருக்கேன். பால்கனிலேயே வெயில்ல வச்சு எடுத்துட்டேன். மாடிக்கெல்லாம் கொண்டு போய் இவ்வளவு வெயில்ல எல்லாம் போடாதீங்க. எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம்? இது வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு வச்சுக்கலாங்க. ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவும் போடல, அப்பளகாரம் மட்டும்தான் போட்டுருக்கேன். சிலர் வந்து இதுல பிரண்டை, அப்புறம் சுண்ணாம்பு இதெல்லாம் கலப்பாங்க. அது கடையில வியாபாரமா செய்யறவங்க இதெல்லாம் செய்வாங்க. நம்ம வீட்டுல இந்த லெவலுக்கு செஞ்சாலே போதும். நமக்கு இதுவே நல்லா வரும், அப்புறம் டேஸ்டாவும் இருக்கும். உப்பு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கூட தான் போடணும் அப்பளத்துக்கு எப்பயுமே, ஏன்னா இல்லைன்னா அந்த டேஸ்ட் வராது.
இதுல மேலாப்புல நம்ம திரட்டோம் இல்லையா, அந்த மாவெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. நம்ம எண்ணெயில போய் உட்காந்துரும், அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. எண்ணெய் ஸ்பாயில் ஆகாம இருக்கும். பாருங்க அப்பளம் எப்படி பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா அப்பளத்தையும் போட்டு பொரிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நம்ம வீட்டுல நாமளா செஞ்சு சாப்பிட்றப்ப அது ஒரு சந்தோஷம். டேஸ்டான ஒரு அப்பளம். நிறைய பேர் வெயில் இல்லையே நம்ம எப்படி காய வைக்க முடியும் அப்படின்லாம் நினைச்சுப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டுல வச்சு அந்த திருப்பி திருப்பி போட்டு நீங்க காய வச்சாலே இது காஞ்சி போயிடும். கிறிஸ்பி டேஸ்டி அப்பளம் நான் டேஸ்ட் பண்றேன், பாருங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சாப்பிட்றப்ப அது எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்ட்டு. எனக்கு ஒரு சின்ன பீஸ் கொடுங்க, நான் வீடியோல வராமே சாப்பிடுறேன். இந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு அப்பளம் நான் சாப்பிட்டதே இல்ல, நிஜமாவே சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ.